அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட 25th டேவாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்மை காத்து கொள்வது எப்படி, அதாவது நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 விஷயங்களை நீங்கள் செய்தால் இந்த விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சேஃப்கார்ட், ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறான். முதலாவதாக ஆயத்துல் குர்சி. நாம் தொழுதற்கு பிறகு, எல்லா தொழுகைக்கு பிறகும் 5 நேர ஃபர்லு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக காலை மாலை திக்ருகளை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது காலையானால் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரபில் ஆலமீன் என்பதாகவும் 3 முறை, மாலை ஆகிவிட்டால் அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி ரபில் ஆலமீன் என்பதாக காலை மாலை திக்ருகளை ஓத பழக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் குல் சூறாக்கள், அதாவது குர்ஆனிலே இறுதி 30வது ஜுஸினுடைய கடைசியில் பார்த்தால் 3 குல் சூறாக்கள் இருக்கும். சூரத்துல் ஃபலக் குல் அஊது பி ரப்பில் ஃபலக், சூரத்துல் நாஸ் குல் அஊது பி ரப்பின் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 3 சூறாக்களையும் தினந்தோறும் 3 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். எனவே இப்படி அதாவது நைட் தூங்குவதற்கு முன்னதாகவும் ஓதிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் என்பதாகவும் பல ஹதீஸ்களில் இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாக வைப்பான் இந்த சூறாக்களின் மூலமாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து இந்த சேலஞ்சை நாம் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.